கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கிற குப்பை வந்து வண்டி அங்கதான் வருது. கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கிற வாட்டர் எல்லாமே 86வது விழுந்துடுறாங்க. வண்டி இருந்து கீழே விழுந்துடுறாங்க. போக்குவரத்து இடையூறு, சாலை கிடையாது. திருப்பூர் நலசங்க கூட்டமைப்பினுடைய தலைவர், அன்பு நகர், ரோஸ் பார்க்கு, ரேஸ்மா கார்டன் உள்ளிட்ட பல பகுதிகளில் இதுவரைக்கும் சாக்கடை வசதிகள் அறவே கிடையாது. 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த பகுதி உருவாக்கப்பட்டு. 15 ஆண்டுகளில் ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்ததில்லை, ஒரு எம்பி வந்து பார்த்ததில்லை. கவுன்சிலர்கிட்ட முறையிடுறோம், சாலை வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, தெருவிளக்கு இல்லை. கடைசியில் தெருவிளக்குங்கிற பேரில் சிம்னி விளக்கை ஏற்றிட்டு போயிருக்காங்க. அப்படி தான் இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ராணா குழுமம், அந்த குழுமம் தான் அதுக்கு டெண்டர் எடுத்து ஒரு சிம்னி விளக்கை மாட்டிட்டு போயிருக்காங்க. இவ்வளவு பாதிப்பும் இந்த மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் இடைவெளியில் தான் இந்த ஊர் இருக்கிறது. நகர்ப்புறத்தில் 641001 பின்கோடு 1 வசிக்கக்கூடிய எங்களுடைய நிலைமை தான். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்கள் எதிர்காலம் செழிக்கும், உங்கள் பகுதி செழிக்கும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் 86வது வார்டு செழிக்கலை. எங்களுடைய 2 கவுன்சிலர், 84வது வார்டு கவுன்சிலர், 86வது வார்டு கவுன்சிலர்கள் இந்த மாமன்றத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். பணம் ஒதுக்கீடு பண்ணுறது இல்லை. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் பகுதிக்கு சாலை வசதி தேவை, சாக்கடை வசதி தேவை, குடிநீர் வசதி தேவை. நாய்க்கு பங்களா கட்டுறீங்க, நாய்க்கு பங்களா கட்டாதீங்க. எங்கள் தெருவில் ஆயிரக்கணக்கான நாய்களை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதையெல்லாம் தயவு செஞ்சு தடுத்துடுங்க. நன்றி. இந்த கவுன்சிலர் வந்துட்டாரா? யாரு? கமிஷனர் வந்து